கோவை என்றாலே அவ்வப்போது டிசைனாக பிரச்சனை வருவது வழக்கம். போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருப்பதால தினசரி ஏதாவது பஞ்சாயத்து நடப்பது வாடிக்கையாகி இருக்கு. அந்த வகையில கோவை பீளமேடு பகுதியில நேற்று இரவு ஒரு கார் அதிவேகமாக சென்று பொதுமக்கள் மீது மோதி அச்சுறுத்தியது. கோபமான மக்கள் காரை அடித்து உடைத்து அதை இயக்கிய இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்திருக்காங்க. போதையில் இருந்த அந்த நபர் அப்போதும் அடங்காமல் கார் மீது ஏறி நின்று ரகளை செஞ்சிருக்காரு. கோவை மாவட்டத்தின் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்கள் தொகை எண்ணிக்கையை விட வாகனங்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருகிறது. கல்வி, தொழில், மருத்துவம் உள்ளிட்டவற்றுக்கு கோவை முக்கியத்துவமான பகுதியாகும். தினசரி பல ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியூர், வெளிமாநிலங்களில் இருந்து கோவை வருகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட இடைவிடாமல் போக்குவரத்து பிரச்சனை பெரிய அளவுக்கு வெடித்து கொண்டிருக்கிறது. இதை சரி செய்வதற்காக கோவை நகரின் பல பகுதிகளில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. ஆனாலும் குறையவில்லை அதிவேகம், மதுபோதையில் வண்டி ஓட்டுவது போன்ற போக்குவரத்து விதிமீறல்கள் அதிகமாகியே இருக்கு. இந்த நிலையில கோவை பீளமேடு பகுதியில் நேற்று இரவு ஒரு கார் அதிவேகமாக கட்டுப்பாடின்றி தாறுமாறாக ஓடியிருக்கு. அந்த கார் அடுத்தடுத்து பைக் மற்றும் கார் உள்ளிட்டவை மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்ந்து ஆபத்தை விளைவிக்கும் வகையில் கார் சென்றதால் அவிநாசி சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் கோபமடைந்து அந்த காரை நிறுத்த முயன்றிருக்காங்க. ஆனால் கார் நிறுத்தாமல் வேகமாக சென்றதற்கு ஒரு கட்டத்தில் பொதுமக்கள் ஆக்ரோஷமாகி காரின் கண்ணாடிகளை உடைத்து நிறுத்தி காரை சூழ்ந்தனர். பிறகு காரை வேகமாக இயக்கி மக்களை அச்சுறுத்திய அந்த இளைஞரையும் தாக்கியிருக்காங்க. காரில் இருந்த இளைஞரை வலுக்கட்டாயமாக கீழேவும் இறக்கியிருக்காங்க. அவர் வேஷ்டி மற்றும் பனியன் மட்டுமே அணிஞ்சிருந்திருக்காரு. மது போதையில் இருந்த இளைஞர் கீழே இறங்காமல் காரின் மீது ஏறி நின்றிருக்காரு. தொடர்ந்து வாயில் சிகரெட் வைத்து கொண்டு மக்களிடம் ரகளை செஞ்சிருக்காரு அந்த இளைஞர். மக்களிடம் நான் RSS பாஜகவில் உள்ளேன் என்று சொல்லியிருக்காரு. அவர் எந்த ஊர் என்று கேட்டதற்கு சரியாக சொல்லாமல் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்காரு. இது தொடர்பாக மக்கள் பீளமேடு காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரை பிடித்து கோவை அரசு மருத்துவமனை அழைத்து சென்று பரிசோதனை செய்திருக்காங்க. அவரின் காரையும் பறிமுதல் செய்திருக்காங்க. அந்த நபர் யார், எதற்காக கோவை வந்தார், அவரது பின்னணி என்ன என்பது குறித்து கோவை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வராங்க. ஸோ அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.